எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறது. ஆனால் நம்ம கிட்ட நீங்க ஏசப்பாக்கு என்ன பேர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க, அவர் சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அப்படிதான் நான் இப்படி ஆண்டவருப்பா சொல்றேன். எலும்பு உருவாக்குறதுக்கு முன்னாடியே என் மேல தரிசனத்தை வைத்தவர் கர்த்தர். கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே எங்களுடைய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சியா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா எல்லாருமே இருந்தது டெல்லியில. டெல்லி தெரியுமா? எல்லாம் கவனிக்கணும்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏக்கத்தோடு முகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்றது நல்லா இருக்கும். தூக்கத்தோடு வச்சுட்டீங்கன்னா எனக்கு ஊர் அடிக்கிறதா இருக்கும். உங்க முகத்துல அப்படியே ஒரு ஏக்கம் செக்கத்தை நல்லா இருக்கும். கரெக்டா 5 வயசு ஆனவனே எங்க பெரியம்மா வீட்டுல என்ன படிக்க வச்சுட்டு எங்க அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. மறுபடியும் நான் படிச்சது நான் வளர்ந்தது எல்லாமே எங்க பெரியம்மா வீட்டுல தான். எங்க குடும்பத்துல நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன் 9th வரைக்கும். என்ன தவிர என் தம்பி தங்கச்சார ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஏசுனா எல்லாமே தெரியாது. குடும்பத்துல தான் பிறந்தேன். கிராமத்துல மாடு இருக்கும் இல்லையா, நான் நிறைய மாடு மேய்ச்சிருக்கேன். கிராமத்துல மாடு மேய்ச்சி தான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணி அல்னா தான் ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை மாடு மேய்க்க போகல, மாட்டு சாணி அல்னா நீங்க சாப்பாடும் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது, பட்டினி போடுவாங்க. தெரியல, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்ற வீட்டில் இருக்கிறது ஒரு வித்தியாசம். பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப எங்கிற நாட்கள் இருக்கிறது. நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்க தெரியுமா. அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். அந்த ஸ்கூல் சாப்பாடுல எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. யாரும் சாப்பிட்ருக்கீங்க ஸ்கூல் சாப்பாடு? எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஆனால் பசி மட்டும் வரும். முதல்ல இயேசுன்ற பேரை கேள்விப்படுத்தி போனா, நான் 7th படிக்கும்போது சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா. பிஸ்கெட்டுக்காக ஆசைப்பட்டு சில பாட்டுலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன், இருந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பாட்டு. சண்டே கிளாஸ் எதுக்காக போனா, பிஸ்கெட் கொடுப்பாங்க. மேரிகோல்டு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு டவுசர் போட்டு ஓடி போய் உட்காந்து, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் என் கையை தூக்கி நான் வாழ்ற இயேசுக்காகன்னு சொன்னேன். அப்பதான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்குனது பிஸ்கெட்டுக்காக தான். ஆமென். ஆனா கை தூக்குன இடம் இருக்கு தெரியுமா, அது ஏசப்பாவுடைய சமூகத்துல. ஆமென். நான் நினைச்சேன் என்னன்னா, ஏதோ பிஸ்கெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தற்செயலா தான் வந்து சண்டே கிளாஸ்ல உட்கார்றதா நான் நினைச்சேன். சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, நான் சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்தது தற்செயலா இல்ல, என் மேல வைத்த தரிசனம் சண்டே கிளாஸ்ல நம்புறீங்க. மேல வச்சிருக்கிற தரிசனம் தான் உங்களை சபையில உட்கார வச்சிருக்கிறது. நம்புறீங்களா? ஆமென். நானா சபைக்கு வரல, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக்கொள்ள. 9th வரைக்கும் படிச்சு முடிச்சு டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியில போய் பார்க்கும்போது இப்ப எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா ஒரு வேலை செய்வாங்க. எங்க குடும்பத்தோட தொழில் என்னன்னா, குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தோம். வேலை பார்த்துருக்கேன். குப்பை பொறுக்கிறவங்க குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான் எங்களுக்கு. குப்பை பொறுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படிதானே? பயங்கர அழுக்கா இருப்பாங்க. ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த கால வர செருப்பு, இந்த கால வர செருப்பு, பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி. எங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க, எங்களை நேசிக்க யாரும் இல்லை. நான் பலமுறை யோசிச்சிருக்கிறேன், எங்களை யாராவது யோசிச்சுப்பாங்களா, என் மேல யாராவது அன்பு காட்டுவாங்கன்னு பலமுறை யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், விரும்பத்தக்க ரூபம் எங்கள்கிட்ட இல்லை, அழுக்கா இருப்போம். ஒரு கோணி பை போட்டு ரோடா தெருவா அலையும் பொழுதுலாம் இந்திக்காரங்க சாலா பார்த்து போத் பத்பாரா தெரு ஊப்பர் சொல்லி கேவலமா திட்டுவாங்க. ரொம்ப நாத்தடிக்குதுரா, ஓரமா போடாது சொல்லுவாங்க. ஆமென். நைஸ், ரொம்ப நல்லவர். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார். புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை யார வரைக்க யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை யார வரைக்க
எல்லாம் கிடையாது. எங்களுக்கு கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களே, அந்த கூடாரத்துல ரொம்ப வருஷமா வாழ்க்கை. தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாங்க எல்லாருமே அந்த கூடாரத்தை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு கோணிப்பை எடுத்துட்டு ரோடோட தெரு அலையும் பொழுதெல்லாம் சண்டைக்குள்ள சொல்லி கொடுத்த பாட்டு எடுத்து தெரியுமா? நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா. இந்த பாட்டை நான் குப்பை போகிற இடத்துல பாடிட்டே இருப்பேன். நாயெல்லாம் எங்களை பார்த்தா பயங்கரமா குலைக்கும். அவர் சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிறவங்க. ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் போயிட்டு பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து இருந்துச்சுன்னா மசூதி வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். வேகமான சாய்பாபா கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்கள்ல மற்ற கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுப்போம். எங்களுக்கு என்ன தெரியும்னா பிச்சை எடுக்க தெரியும், குப்பை பொறுக்க தெரியும். அதையும் தாண்டி இயேசுன்னு யாருன்னு தெரியும். ஆமென். அழகான வசனம் இருக்குது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைகளை பற்றி வாக்குப்படுத்திருக்கிறார். நான் படிச்சதால உயர்ந்தவன் அல்ல, இயேசுவை பிடிச்சதால உயர்ந்தவன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கிறத வைப்பேன் சொல்லி வாக்குப்படுத்திருக்கிறார். சண்டே கிளாஸ்ல விதைக்கப்பட்ட இந்த விதை நான் வளர வளர என்ன அறியாமலே வளர ஆரம்பித்தது. ஆமென். அப்படி வளர்ந்து வந்த அந்த விதை இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ஊழியக்காரன் நிறுத்தி வைத்தார். அது மட்டும் இல்ல, குப்பம் கொடுக்குற இந்த பையனை கர்த்தர் கையில் எடுத்து இன்னைக்கு உலகத்துக்கு ஆசிரியமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக சபைகள் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னோடு கொடுத்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமான பயங்கரமான காரியங்கள். யார் நம்புறீங்க? 2016 சென்னைக்கு வந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியாம சென்னைக்கு வந்தோம். ஹைதராபாத் பிரியாணி ஹோட்டல்ல சப்ளைல ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கு 250 ரூபா தருவாங்க. நான் படிச்ச படிப்பு ஹோட்டல்ல தான் வேலை கிடைக்கும், வரது கிடைக்காது. ஸோ அப்படிதான் சென்னையில் நம்மளுடைய ஓட்டத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையை துவங்கினோம். எனக்கு இயேசுக்கா ஏதாவது ஒன்று செய்யணுன்ற வாஞ்சை எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு பயங்கர வெறித்தனம் சொல்லுவாங்கல்ல, இயேசு மேல பயங்கர வெறித்தனம். அவர்கிட்ட ஏதாவது ஒன்று செய்யணுன்ற வாஞ்சை. எனக்கு பேசலாம் தெரியாது, பாட தெரியாது, ஆனா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. குடம்பாக்கத்துல ஒரு வீட்டில் ஒரு சின்னதா ஒரு ப்ரேயர் மாதிரி ஆரம்பிச்சோம். அந்த வீட்டில் சின்ன சின்னதா மீட்டிங்ஸ் நடத்த ஆரம்பிச்சோம். அதை அப்படியே தெருவில் நடத்த ஆரம்பிச்சோம். நாட்கள் வந்தது. அங்க வர ஆட்களை கர்த்தர் சபையை ஆரம்பிக்க சொன்னார். ஆரம்பத்தை அற்பமா தான் ஆரம்பிச்சோம். எந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து ஆமென் இயேசு அட போற்ற வேண்டாம். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் நல்ல கையை எந்த தகுதியுமே இல்லை. நான் சொல்றேன், எந்த ஊழியர் செய்யறதுக்கு தகுதி வேணுமானு கேட்டா தகுதி தேவையில்ல, தரிசனம் போதும். ஆமென். ஊழியர் செய்யறதுக்கு அனுபவம் வேணுமானு கேட்டா அனுபவம் தேவையில்ல, அபிஷேகம் இருந்தா போதும். ஊழியர் செய்யறதுக்கு திறமை வேணுமானு கேட்டா திறமை தேவையில்ல, கிருபை இருந்தா போதும். ஊழியர் செய்யறதுக்கு படிப்பு வேணும்னு கேட்டா படிப்பு இல்லை, படிப்பை விட அவர் மேல அதிகமாய் துடிப்பாய் இருந்தா போதும். ஆமென். கர்த்தர் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உங்க ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் செய்வார். அன்னைக்கு கேவலமா பார்த்தவங்க எல்லாம் எனக்கு ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதனால இப்ப ஒரு புது பாட்டு எழுதியிருக்கிறேன். இவர்களால் மீறிக்கப்பட்டேனோ அவர்களால்